இங்க பாருங்க, அன்னைக்கு நானும் குரல் கொடுத்தேன். ஜனநாயகன் விஷயத்துல சென்சார் போர்டு நடந்துகிட்டு தப்பு. ஒரு படத்தை பாக்குற மெம்பருக்கு அதுல என்ன காட்சியில நீக்கணும்னு உரிமை இருக்கு. அவர் எழுதி கொடுக்குறார், நீக்கிட்டாங்க. அதன் பிறகு அவரே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இது அக்கிரமம்னு நம்ம சொன்னோம். நம்ம எல்லாம் பேசின பிறகு விஜய் மௌனமா இருந்த பிறகுதான் நாம என்ன சொன்னோம், இனிமேல் அதுல எவனும் பேசாதீங்கன்னு சொன்னோம். யாரும் பேசாதீங்க. அவருக்கே இல்லாத அக்கறை நமக்கு எதுக்கு? அந்த அக்கிரமத்தை நம்ம சுட்டி காமிச்சோம். ராகுல் சுட்டி காமிச்சார், ஸ்டாலின் சுட்டி காமிச்சார், நான் உட்பட பத்திரிகையாளர்கள் சுட்டி காமிச்சோம். ஆனா அந்த படத்துக்கு பின்னாடியே போயிட்டு சார் பெட்டி பிளைட்ல போயிட்டு இருக்கான் சார். ஏதோ இதனால 2 மணி நேரம் லேட்டா சார். சென்னை ஏர்போர்ட்ல இருக்கான் சார். இல்ல புனே போயிடுச்சு சார், பாம்பே போயிடுச்சு சார். இப்படி ஏன் சார் பின்னாடி ஓடுறீங்கன்னு கேக்குறேன். ஒரு கருத்தை முன்வைப்பதற்கும் அந்த படத்து பின்னாடியே போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். பத்திரிகையாளருடைய கடமை நமக்கும் தெரியும். அது நடந்தது அக்கிரமம்னு நான் சொன்னேன். விஜய் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. விஜய் தான் வெக்கப்படணும். புரியுதுங்களா? விஜய் தான் தலை குனியணும். போனா போதுன்னு தஞ்சாவூர்ல போயிட்டு ஏதோ தஞ்சாவூர் தான் நினைக்கிறேன். ஜனநாயகம் படத்துக்காக குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது என்னை மாதிரி ஆட்கள் 10 தடவை சொன்ன பிறகு சொல்றாரு. ஏன் சுயமா யோசிக்க மாட்டீங்களா நீங்க? அந்த அறிக்கை வந்த உடனே ராகுல் காந்தி மாதிரி ஒரு தேசிய தலைவர் பதவியில முதலமைச்சர், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அரசியல் எதிரி தான், ஆனாலும் முதலமைச்சர் அந்த படத்துக்காக ஒரு குரல் கொடுக்கிறார். வேற கூட சொல்ல வேண்டாம், குரல் கொடுத்தவருக்கு நன்றி அடுத்த நாள் ஒரு ட்விட்டு போடுறதுக்கு உங்களுக்கு தோணலையா? அவருக்கே அந்த அக்கறை இல்லாத போது உங்களுக்கு எதுக்கு அந்த அக்கறைன்னு தான் அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன்.